இரண்டாவதாக மதீனா முனவருடைய குத்பா ஷேக் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதஹுல்லாஹ் அந்த குத்பாவுடைய தலைப்பு மௌத்து வரைக்கும் நேர்வழி இஸ்லாமிய வழிமுறையிலே வாழ்க்கையிலே நிரந்தரமாக வீற்றிருப்பதற்கு இறுதி மூச்சு வரைக்கும் இஸ்லாத்தோடு உறுதியாக வாழ்வதற்கு என்னென்ன காரணங்கள் என்னென்ன அமல்கள் காரணமாக அமையும் உந்து சக்தியாக அமையும் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத் மீது பல சிறப்புகளை மற்ற முடியாத சிறப்புகளை நியாமத்துகளை செய்திருக்கிறான். மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி நியாமத்தை அருக்குடையை சம்பூர்ணப்படுத்தி இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்தி கொண்டு பல சிறப்பம்சங்களை கொடுத்திருக்கான். எனவே இஸ்லாத்துக்கு பின்னால் சிறந்த நியாமத் இஸ்லாத்தில் நிலையாக இருப்பது, இஸ்லாத்திலே தொடர்ந்து நபியுடைய சுன்னத்துப்படி வாழ்வது, இறைவனை சந்திக்கும் வரைக்கும் எந்த விதமான மாற்றங்களும் வழிதவர்களும் சரிதர்களும் இல்லாமல். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கண்ணியம் திருப்தியின் மூலம் கிடைக்கும் மௌத்தின் பொழுது அல்லாஹ் நன்மாராயம் சொல்வான். எனவே இது உண்மையான கண்ணியமான ஒரு மகத்தான அந்தஸ்து. இது அல்லாஹ்வுடைய உண்மையான ஈமான்தார்களை கிடைக்கும். எனவே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு நேர்வழி அல்லாஹ்விடம் கேட்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உயர்ந்த அந்தஸ்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா இப்ராஹீம் 27 வசனத்திலே ஈமான்தார்களை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் ஈமானி உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், இஸ்லாத்திலே நிலையாக வைப்பான். அதே போன்று கஹஃப் 17 வசனம் யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டினானோ ஹிதாயத் கொடுத்தான் அவர்கள் தான் நேர்வழிப்பட்டவர்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் சூரா இஸ்ரா 74 வசனத்திலே, உங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தாவிட்டால் ஸ்திரமாக வைக்காவிட்டால் நீங்களும் அவர்கள் பக்கம் சற்று சாய்ந்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் உறுதிப்படுத்தினான் என்ற உறுதி. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸிலே சொல்கிறான், என்னுடைய அடியார்கள் நீங்கள் எல்லாரும் வழிகாட்டர்கள், நான் யாருக்கு வழிகாட்டினேனோ நேர்வழி கொடுத்தேனோ அவர்களை தவிர என்னிடத்தில் நேர்வழியை கேளுங்கள், நான் உங்களுக்கு நேர்வழி காட்டுகிறேன் என்று சொல்றேன். எனவே பொதுவாக ஒரு அமலுடைய முடிவை வைத்துத்தான் அந்த அமல் கணிப்பீடு செய்யப்படும். பொதுவாக தக்வா உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்பொழுதுமே இறுதி முடிவு மோசமாக அமைவதை அஞ்சி நடந்தார்கள். நேர்வழிக்கு பின்னர் வழி தவறுவதை பயந்து நடந்தார்கள். எப்பொழுதுமே தான் செய்த நல்ல அமலை வைத்து பெருமை அடிக்க மாட்டார்கள், ஏமாற மாட்டார்கள். அவருடைய நல்ல அமல்களை ஏமாற்றாது. அதே போன்று அவர்கள் தௌபா செய்தாலும் ஒரு பாவத்திலிருந்து அதை கொண்டு ஏமாற மாட்டார்கள். நான் தெரிந்துவிட்டு நல்லவனாகிவிட்டேன் பரிசுத்தமாகிவிட்டேன் நினைக்க மாட்டார்கள். எப்பொழுதும் இறைவனோடு அச்சத்தோடு அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நிராசையாகாத அளவு அச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஆதரவு பாவத்துக்கு வகுக்காத அமையிலே பொடுபோக்காக அமையாத அமைப்பிலே ஆதரவோடு அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் வாழ்வார்கள். எப்பொழுதுமே தான் செய்த எந்த பாவத்தை அற்பமாக கருத மாட்டார்கள். எப்பொழுதும் பெரிய பெரிய அமல் பாவங்கள் செய்தாலும் எப்பொழுதுமே அந்த என்னென்ன அநியாயங்கள் பாவங்கள் அவர்கள் பெரிய குற்றங்கள் செய்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நிராசையாக மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொள்வார்கள். புகார் ரஹிமஹுல்லாஹ் சயனக்கிரந்த பதில் சொல்லியிருக்கார்கள், தலைப்பிட்டிருக்கார்கள் ஹதீஸுக்கு, அந்த ஹதீஸ்களுக்கு அமல்கள் இறுதி கட்டத்தை வைத்து அமல் எடுக்கப்படும். எனவே அந்த அமல்களிலே மிகவும் அஞ்சப்பட வேண்டிய பயப்படப்பட வேண்டிய செயல்கள் என்ற தலைப்பிலே ஸஹல் இப்னு ஸஅத் என்னுடைய ஹதீஸை கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபி ஸல்லல்லாஹு மனிதரை பார்த்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி கொண்டு முஷ்ரிக்கீனோடு போராடி கொண்டிருக்கிறார், மிகவும் வீரத்தீரத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது நபி சொன்னார்கள், யாராவது நரகவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பாருங்கள். முஷ்ரிக்கீங்களுக்கு எதிராக போராடக்கூடிய மனிதரை பார்த்து நரகவாதி என்று பேசுகிறார்கள். ஒரு மனிதர் அழைப்பின்றி வந்து சென்று நோட்டமிட்டார், அவர் காயப்பட்டார். யார் அந்த போராடக்கூடிய மனிதர்? அவரை தன்னுடைய அந்த வாளுடைய முனையால் தன்னை குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். எனவே அவர் நரகவாதியாக அவருடைய முடிவு அமைந்தது. இறுதி கட்டத்திலே தற்கொலை செய்து நரகவாதியாக மாறிவிட்டார். அதே பண்ண சொன்னாங்க, ஒரு மனிதர் மக்களுடைய பார்வைக்கு சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டிருப்பார், ஆனால் முடிவிலே நரகவாதியாக இருப்பார். எனவே மக்களுடைய பார்வையிலே ஒருவர் பாவமான நரக செயல்களை செய்திருப்பார், முடிவிலே சொர்க்கவாதியாக இருப்பார். எனவே கடைசி காலத்தில் வேறு ஹதீஸ் சொல்லிப்படுத்துகிறது, கடைசி காலத்தில் நரகத்துடைய அமலை அவர் செய்து நரகம் போவார், சொர்க்கத்துடைய அமல்களை இவர் செய்து திருந்தி நல்லவராகி இறுதிக்கட்ட அமல் நல்லா அமைந்து சொர்க்கத்துக்கு போவார். எனவே இந்த அமல்கள் இறுதி முடிவை வைத்துத்தான் அமையும் என்று சொல்கிறார்கள். எனவே இப்போ மகத்தான் ஹதீஸ் ஒரு பரக்கத்தான் ஹதீஸ் சரியாக சிந்தித்து உணர்ந்தால் இது அழகான ஆழமான கருத்தை உள்ளடக்கிய ஹதீஸ். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அமல் நல்ல அமலை வைத்து மாத்திர முடிவல்ல, இறுதி முடிவை வைத்துத்தான், இறுதி கட்டத்தை வைத்தான், வாழ்க்கையோட இறுதி கட்டத்தை வைத்துதான் அமல் முடிவெடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு அடியானும் தான் எந்த அமைப்பில் மௌத்தாகினாரோ அந்த அமைப்பில் எழுப்பப்படுவார். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் நம்முடைய சரியான கருத்து சொன்னார். எனவே எண்ணத்துக்கு தக்கவாறு வாழ்க்கை முடியும். யார் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாரோ அவருடைய எப்பொழுதுமே சிலர் இருக்கிறார்கள் நல்லமல்கள் செய்வார்கள், இறுதி முடிவு மோசமாகவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அல்லாஹ் நீதியானவன், நேர்மையானவன், அநியாயம் செய்ய மாட்டான். என்னால மக்கள் தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செய்ய எண்ணத்துடைய குறைபாடு, இதனுடைய மனசுடைய குறைபாடுகள். எனவே பொதுவாக நல்லமல் செய்வார் மக்கள் பார்ப்பதற்காக, மக்களுடைய பாராட்டுக்காக, புகழுக்காக, நட்பேறு பெறுவதற்காக. சில வேளை இன்னும் ஒருவர் நல்லமல்களை கொஞ்சம் தாமதித்து மெதுவாகத்தான் செய்வார். அதன் மூலம் அவர் எப்பொழுதுமே நல்ல அமல்களை செய்ய வேண்டிய நேரம் அல்லாமல் மக்களுக்கு முன்னால் செய்வதை கண்டு தாமதப்படுத்துவார். அதன் மூலம் துனியாவுடைய அற்ப சொற்ப லாபங்களை நாடுவார். எனவே அவருடைய நல்லமலை வைத்து அவர் தற்பெருமை கொள்வார். அப்படியான பலர் இருக்கிறார்கள் நஷ்டவாளியாக. எனவே நல்ல அழகான முடிவு என்பது நல்லமலை அழகான உண்மையான பரிசுத்தமான எண்ணத்தோடு செய்வர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானவன், மிக உயர்ந்தவன், மன்னிக்கக்கூடியவன், நன்றி மனப்பான்மை உள்ளவன். இந்த அடியானையும் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அமல் செய்தால் கைவிட மாட்டான், கூலி கொடுக்க விட மாட்டான். எனவே அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி நபியவர்கள் போன்று அமல் செய்யக்கூடிய அவருடைய அமலையும் அல்லாஹ் மௌத் வரைக்கும் அவருடைய அமலை நபியவருடைய முறைப்படி செய்யும் பொழுது அவரை அல்லாஹ் வீணாக்க மாட்டான், கூலி அளிக்க மாட்டான். எனவே பொதுவாக நல்ல அமல்களிலே மௌத் வரைக்கும் நாங்கள் நிலையாக இருப்பதற்கு சில அமல்கள் நமக்கு காரணமாக அமையும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதன் மூலம் முன்னோர்கள் செயல்பட்டார்கள், அதை கடைபிடித்தார்கள். அதில் மிக முக்கியமானதுதான் பொதுவாக எப்பொழுதுமே நேர்வழி அல்லாஹ்விடம் கேட்பது. துஆ, முதலாவது துஆ, தீனில் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு, நிலையாக இருப்பதற்கு. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழிகளை காட்ட வேண்டிய துஆ கேட்பது, அதிலே நிலைத்திருக்க துஆ கேட்பது. அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிதான் நேரான வழி. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்திஹாவிலே அதை குர்ஆனுடைய தலையாய சூறாவிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை பாராட்டி புகழ்ந்து அதுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆ தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஃபாத்திஹா 6வது ஆயத். எனவே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல துஆக்கள் இருக்கின்றன. அல்லாஹும்ம ஹதினி மக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக் பிஇذنிக், உன்னுடைய நாட்டப்படி அனுமதிப்படி யா அல்லாஹ் உண்மையான எந்தெந்த உண்மை விடயத்தில் யார் என்னென்ன விடயங்களை கருத்து வேறுபாடு இருக்கிறதோ அப்படியான விடயங்கள், கருத்து வேறுபாடுகளில் உண்மையான சத்திய வழியினை காட்டுவாயா, நீ நிச்சயமாக நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறாய். அந்த துவா. அதே போல் அல்லாஹ் சொல்ற ஹுதா வத்துகா, உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன் என்ற துவா. அலிலே நான் கற்றுக் கொடுத்த துவா. அல்லாஹ் மஹதினி வஸத்தின், என்னை நேர்வழி காட்டுவாயாக, என்னை சரியான வழியில் நடத்துவாயாக, என்னை நேர்த்தியான வழி நடத்துவாயாக. அதே போன்று அல்லாஹ் சொல்ற சபாத்த ஃபில், விடயங்களிலே உறுதிப்பாட்டை தருவாயாக கேட்டார்கள், மார்க்க விடயங்களில் உறுதிப்பாட்டை தருவாயாக. அதே போன்று கண்ணியமான அவுது பிஇஸ்ஸத்தி லா இலாஹா இல்லா அன்த துல்லில்லனி, அதே போன்று யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தருகிறேன், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நீ வழி கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். என்ன லலாலத், வழிகேட்டில் ஆழ்த்தாமல் இருக்க உன்னிடம் நான் கேட்கிறேன், வழிகேட்டில் என்னை நீ ஆழ்த்துவதை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். இது துஆவின் மூலம் இஸ்லாத்திலே உறுதிப்பாட்டை அல்லாஹ்விடம் கேட்பது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது அடுத்த வழி. இஸ்லாத்தில் உறுதிதமாக இருப்பதற்கு அடுத்த வழி நபி அவர்களை பின்பற்றுவது, நபி சுன்னத்தை கடைபிடிப்பது. பொது மனவிச்சல் பின்பற்றாமல் இருப்பது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் நபிகளை கட்டுப்பட்டவர், நபியுடைய சுன்னத்துக்களை புறக்கணித்து நடப்பவர், அல்லாஹ் அனுப்பிய அந்த ரசூலுல்லாஹி அவர்களை புறக்கணித்தவர். எனவே அது வழிகேட்டில் விழுவார், நேர்வழியை விட்டும் வழி தவறி போவார், தனக்குத்தான் அநியாயமளித்து அழிவுக்கு ஆளாகுவார், இறுதி முடிவு மோசமாக அமையும். எனவே அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு வழிபட்டு அடிப்படை உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களை பின்பற்றி நடக்காவிட்டால் அறிந்து கொள்ளுங்கள், தங்களுடைய மனோச்சை சுன்னத்தை விட்டால் மனோச்சை பின்பற்றுகிறார்கள். எனவே தன்னுடைய மனோச்சை அல்லாஹ்வுடைய நேர்வழி இல்லாமல் மனோச்சை பின்பற்றக்கூடிய பெரிய வழிகாடு யார் இருக்க முடியும்? நிச்சயம் அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான். எனவே நபியர்களை பின்பற்றவர் வழிகேடு தனக்குத்தானே அநியாயம் அளித்துக் கொள்ளக்கூடியவர். சூரா கஸ்ஸஸ் 50 இமாம் ஜுனைத் பின் முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் பாதைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன, அடைக்கப்பட்டிருக்கின்றன படைப்பினங்கள் மீது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றக்கூடியவருக்கு தவிர அவருக்கு தான் வசல் தரப்படும். எனவே யாராவது ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் சென்றடைவதற்கு நபியவர்களுடைய வழிமுறை அல்லாத வேறு வழி இருக்கிறது என்று நினைப்பாரோ, நபியவர்கள் அல்லாத வேறொருடைய பின்பற்ற வாழலாம், நபியவர்களை பின்பற்ற தேவையில்லை என்று நினைத்து செயல்படுவாரோ அவர் உண்மையிலே தன்னுடைய அழிவு நாசத்தின் பக்கம் ஏமாற்றத்தையும் உட்படுத்திக் கொள்கிறார். ஏமாற்றம். எனவே அவர் நேர்வழி ஈடேற்றத்தினுடைய மேனில் இருந்தவர் விழுந்து சருகி விடுவார், வழி தவறி விடுவார், அழிவு பாதையில் சென்று விடுவார் என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக முதலாவது துஆ கேட்பது, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவது, மூன்றாவதாக அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது. எப்பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்வது? ஈமான்தாரி அல்லாஹ் அதிகம் திக்ர் செய்யுங்கள். அஹ்ஸாப் 40 அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு ஞாபகத்தை கொண்டு உள்ளங்கள் நிம்மதி அடையும். 28 துவையினார்கள். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய தேர்வு அனைத்துக்கும் மனம் நிம்மதி பெறும் திக்ரை கொண்டு. வழிகேடுகள், சந்தேகங்கள், உள்ளத்துடைய ஊசலாட்டங்களை விட்டும் ஈடேற்றம் கிடைக்கும், நீங்கிவிடும். திக்ர் அதை நீக்கும். எனவே அல்லாஹ்வை திக்ர் செய்தவர் அவர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய நேர்வழியின் ஒளியிலிருந்து ஒளி பெற்றுக் கொள்வார். எந்த அளவு என்றால் அவருடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துகின்ற அளவுக்கு ஒளி கிடைக்கும். அவர் சத்தியத்தை பின்பற்றுகின்ற அதில் ஸ்திரமாக இருக்கின்ற அளவுக்கு அவருக்கு உறுதி ஏற்படும். அதே போல் நான்காவதாக சொல்கிறார்கள்
அல்லாஹ்வுடைய குர்ஆனை கடைபிடிப்பது, குர்ஆனிய வாழ்க்கை வாழ்வது, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இஸ்லாத்திலே ஸ்திரமாக இருப்பதற்கான அடுத்த அமல், அடுத்த காரணம். சிந்தனையோடு ஓதுவது. சொல்லுங்க நபியே, நாங்கள் இந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரூஹுல் குதுஸ், அபரிசுத்த ஆத்மான்னு சொல்லப்படக்கூடிய அவர்கள் உங்களுடைய ரப்பிடமிருந்து உண்மையாக இறக்கி வைத்தார்கள். அது ஏன் தெரியுமா? ஈமான்தாரிகளை தஸ்பீத் உறுதிப்படுத்த, நேர்வழி காட்ட, முஸ்லிம்களுக்கு நன்மாராயமாக. நஹர் 102வது வசனம். அதே போன்று அடுத்த காரணியாக சொல்கிறார்கள், எப்பொழுதுமே தனிப்பட்ட இடங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நாம் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் வழிபட்டு நடப்பது. ஒரு அடியான் எப்பொழுதுமே மறைமுகமாக அல்லாஹ்வுக்கு நல்லமல்களை செய்வது, யாரும் காணாத இடத்துல நல்லமல்கள் செய்வது, இஹ்லாஸோடு செய்வது, யாருக்கும் தெரியாத நல்லமல்கள் சிலவற்றை அல்லாஹ்வுக்கு அவன் செய்வது இஸ்லாத்தில் ஸ்தீர்ண தன்மையை தருவதற்கான அடுத்த காரணம். எனது இஹ்லாஸுடைய அடையாளம், உண்மையான ஈமானுடைய அடையாளம். அதேபோல இறுதியாக சொல்கிறார்கள், ஐந்தாவதாக ஒரு அடியானை இஸ்லாத்தில் அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலே நிரந்தரமாக வைப்பது மறுமையுடைய சிந்தனை. அது மௌத்துடைய சிந்தனை, கபரை ஜியாரத் செய்வது, இதெல்லாம் மேலனங்களை குறைக்கும், ஆசைகளை குறைக்கும், நல்லமல்களை தூண்டும். அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனிலும் அதிகமாக திக்ருடைய மௌத்துடைய ஞாபகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடியார்கள் ஈமான், ரப்புடைய ஈமானிலே உறுதியாகுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய சந்திப்புக்காக இஹ்லாஸோடு அமல் செய்வதற்காக வேண்டி. எனவே இன்பங்களை முறியடிக்கக்கூடிய, துண்டிக்கக்கூடிய மௌத்தை அதிக ஞாபகம் செய்யுங்கள், ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அதே போன்று கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், தரிசியுங்கள். அது உங்களுக்கு மறுமை ஞாபகம் மட்டும், அது உங்களுக்கு மௌத்தை ஞாபகம் மட்டும் என்ற அந்த ஹதீசுகளை சொல்லி பரக்கத்துக்கு துஆ இஸ்திக்ஃபார் மற்றும் ஹுத்பா ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அடுத்த ஒரு பகுதியாக உண்மையிலே சத்தியத்தில் நிலைத்திருப்பது, உறுதியாக இருப்பது மிக தெளிவான ஒரு வழிதான் நல்லவர்களோடு சகவாசம் கொள்வது, இறையச்சம் உள்ளவர்களோடு சேர்ந்து வாழ்வது. அவர்கள் எப்பொழுது அல்லாஹ் திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய நேர்வழியை மக்களுக்கு வழிகாட்டுவார்கள், எப்பொழுதும் சத்தியத்தை போதிப்பார்கள், பொறுமையாக இருப்பார்கள், எப்பொழுதுமே தங்களுடைய சகோதரர்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கக்கூடிய சகோதரர்களை எப்பொழுதும் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். சகோதரத்துவத்தை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுவார்கள், சகோதரர்களாக இவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். எனவே இம்மை மறுமையிலே அவர்களுக்கு ஒன்று பயன் பெறலாம். ஒரு மனிதர் உறவினர்களை விட்டெல்லாம் விரண்டு ஓடுவார். நண்பர்கள் அன்றைய நாள் சிலருக்கு எதிரிகளாக இருப்பார்கள், தக்குவாதாரிகளை தவிர. தக்குவாதாரிகள், இறையச்சமுள்ள நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வார்கள். ஜுஹ்ரூப் 67. எனவே அவருடைய பரிபூர்ணத்தன்மை, பிரயோசனம் பரிபூர்ணமாக நிறைவேறும். அவர்கள் சொர்க்கத்தில் ஒருவருக்கொருவர் ஒன்றாக கலந்து இருக்கும் அந்த நேரம் வரைக்கும். எனவே பொதுவாக அடுத்ததாக சொல்கிறார்கள், இப்படியான நேரான வழிகளை ஸ்திரமாக இருப்பதற்கு, நேர்வழியை கடைபிடிப்பதற்கு துனியா அழியக்கூடிய என்ற சிந்தனையில் வாழ்வது. கிட்டத்தட்ட 7வது துனியா அழியக்கூடியது, துனியா நீங்கக்கூடிய, இன்பங்கள் தற்காலிகமானது. எப்பொழுதுமே அவருடைய இன்பங்களை கண்டு நாங்கள் மூழ்கிவிடக்கூடாது, துனியாவுடைய அற்பத்தன்மை மனசில் கொள்வது. துனியாவை அனுபவிக்க வேண்டும், அதில் மூழ்கிவிடக்கூடாது, அவருடைய தற்காலிக தன்மையை நினைத்துக் கொள்ள வேண்டும். அது உண்மையிலே மறுமையிலே நிரந்தரமான இன்பத்திலே ஆசை ஆர்வத்தை உண்டாக்கும், அதிலே கவனம் செலுத்த வைக்கும். துனியாவுடைய மோசமான ஏமாற்றங்களை விட்டும் அது தன்னை பாதுகாக்கும். எனவே தீய செயல் செய்யக்கூடிய ஒரு பாவி எப்பொழுதுமே தன்னுடைய அமல்களை துனியாவிலே மூழ்கி அதிலே செயல்பட்டு அவருடைய அதற்கு அடிமையாக தன்னுடைய அமல்களை அழித்து கை செய்யப்படக்கூடிய நிலைமை ஏற்படாமல் அவரை பாதுகாக்கும். அப்படி இல்லாவிட்டால் அவர் நட்சவாளியாக விடுவார். எனவே அவர்கள் என்ன அல்லாஹ் எழுப்புவான், அவர்கள் துனியாவிலே ஒரு சொற்ப பகல் நேரம், நேரத்தில் கொஞ்சம் நேரம் தரித்தது போன்றுதான் இருக்கும். அவர்கள் தங்கள் மீது அறிமுகமாக கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை, மறுமையை பொய்ப்பித்தவர்கள் நஷ்டவாளிகளாகி விடுவார்கள். அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய சந்திப்பை, மறுமையை பொய்ப்பித்து நேர்வழி பெறாமல் வாழ்ந்தார்களே அவர்கள் நஷ்டவாளியாக விடுவார்கள். யூனுஸ் 45. எனவே நல்லமல் செய்யக்கூடிய, இஸ்லாத்தில் உறுதியானவர், மார்க்கத்தில் உறுதியானவர் எப்பொழுதுமே சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவர் சந்திப்பார், மகிழ்ச்சிக்கு முகம் கொடுப்பார். எனவே சொர்க்கத்தையும் பட்ட ஆடைகளையும் அவர் அதுக்கு வெகுமதிகளாக பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி இறுதியாக, எனவே நல்ல சிறந்த நேரங்களை, காலங்களை பயன்படுத்திக்கொண்டு, குறிப்பாக வெள்ளிக்கிழமை சலவாத்தில் முக்கியத்துவம், சலவாத்துடைய சிறப்பை சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஹாலித் முஹன்னா அபிதவுல் அவர்கள் தன்னுடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.